வணக்கம்ப்பா. இன்றைக்கி கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதும் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு நல்ல எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பச்சை சோம்பு. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய் ஒரு 6-7 இருக்கும். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா தொக்காகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. என்ன தான் நம்ம இரும்பு கடாய், பித்தளை கடாய் இதிலெல்லாம் சமைச்சாலும் இந்த மண்பானையில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சமைக்கும்போது ரொம்ப மனசு நிம்மதியாகவும் இருக்கும். சமைச்ச ஃபீலும் கிடைக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்து சமைக்கணும். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் சமைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மண் கடாயில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கத்திரிக்காய்க்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அது வரைக்கும் வணக்கிட்டே இருங்க. 2 பச்சை மிளகாய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 5லேருந்து 6 தக்காளி பழத்தை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தொக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாப்பா, எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பழைய சாதம், பழைய கஞ்சிக்கு கூட இதை தொட்டுக்கலாம் நம்ம.